சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது? இந்த 5 கிரக பயிற்சி என்ன செய்ய போகிறது? நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வரலாம், 2 கஷ்டம் வரலாம். ஊரில் இருக்கிற எல்லாருமே 8ஆம் இடத்துல பொறுப்பே இல்லாமல் மறைஞ்சிட்டா என்ன தான் செய்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெரிய பிரச்சனையே. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இப்போ தான் இவர் சனி பகவான் 8ல் மறைஞ்சார். இப்போ 6ஆம் தேதி தான், இந்த நேற்று தான் மறைஞ்சார். அது சனி பகவான் மறைகிறது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. நானே சொன்னேன், கடன்கள் அடையும், எதிரிகளோட பிரச்சனைகள் குறையும், அதெல்லாம் நல்லது. கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு பேர். அப்போ அஷ்டம சனி வரும்பொழுது தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாம் தருவார். தொட்ட காரியங்கள்லாம் கெடுப்பார், அல்லது கெட்ட பேர் உருவாக்கி தருவார். லஞ்சம் வாங்கினியான்னு கேட்பார். உத்தியோக ஸ்தானத்தில் ஒரு மரியாதை இல்லாமல் நடக்கும். இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும். இப்போது இவனோட சேர்ந்து 3-10 சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று ராம வீட்டு கோழி சோமு வீட்டில் முட்டையிட்டலாம். அந்த மாதிரி 3-10 சுக்கிரன் உச்சமான நல்ல இடத்துல வேற எங்கன்னா போய் உச்சமாக வேண்டியதுனால 8ஆம் இடத்துல போய் உச்சமாகறீங்கன்னா, 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்றா என்ன, பெராட்டி என்ன, எனிவே இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அது அந்த மாதிரி தான். இப்போ நம்ம அப்பா வராரு, அவர் அமெரிக்காவில் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே நான் வீக்கெண்டு போனேன், நான் வெளியே போய் நயாகராலாம் பார்த்துட்டு வந்தேன். இதெல்லாம் கேட்டு ஒரு குழந்தை சந்தோஷப்படலாம். அப்பா இங்கே நம்மளை பக்கத்தில் இருக்கிற மெரினா பீச்சு கூட்டு போனால் அதுதான் ரியல் சந்தோஷம். அந்த மாதிரி தான் சுக்கிரன் இஸ் ஹாப்பி, எனக்கு என்னப்பா பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான். 3-10 சுக்கிரன் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக சில பேர் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வாங்குவீங்க, சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவீங்க, சில பேர் பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு லேப்டாப்லாம் வாங்கி செகண்ட் ஹேண்ட் சர்வீஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க. சில பேர் பெண்களுடைய ஆயத்தாடைகள், சென்ட்டு பர்ஃப்யூம்ஸு, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பூ வரைக்கும் சொல்கிறேன். சில பேர் பூக்கடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இப்போ வட இந்தியாவிலேருந்து ஜாஸ்மின் கொண்டாந்து இங்கே கோயம்பேட்டில் இறக்கிறது, இங்கேருந்து வாங்கி பர்ச்சேஸ், எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை. அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. டோன்ட் டேக் பிக் ரிஸ்க். அதே மாதிரி மேரேஜஸ்க்கு செலவு பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்கள். பட்ஜெட் கேட்டுட்டு செலவு பண்ணுங்கள். 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னா 5 லட்சத்துக்கு ஒர்க் பண்ணுங்கள். அதை நம்ம என்ன பண்ணோம், 5ங்கிறது 6 ஆக்கி 7 ஆக்கி 10 12 ஆயிரும். ஸோ அப்போ டபுள் ட்ரிபிள் ஆகும். சிம்மராசிக்காரங்க பக்கத்துலேருந்து பாருங்கள். சில பேர் வீட்டை ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு 10,000 ரூபா பட்ஜெட் வச்சுட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க. அது இன்றைக்கி 20,000 25,000 நிற்கும். நீங்கள் நினச்சது வேறு, நடந்தது வேறு. நடந்திருக்கும். புத பகவான் எல்லாத்துக்கும் மேலே 2-11 புத பகவான் போய் 8ல் மறைகிறார். இது அதுக்கு அடுத்த ப்ராப்ளம். ஏன்னா ரன்னிங் பண்ணியாக வந்தான் சார், ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, எனக்கு போரூரில் 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய வீடு இருக்குது, ரைட், சந்தோஷம். கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம்.